இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. நாகப்பட்டினத்துல தண்ணி இல்லையா, நான் திறந்த எல்லா கோயிலையும் தண்ணி வந்தது. கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலயே அந்த பவர் கட்டு. ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாண்டா, எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்க நேரம். சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பினே பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்பினே பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? இது ஓன் கண்டினியூ, நீ கண்டினியூ. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா. நாகப்பட்டினத்துல தண்ணி இல்லையா, நான் திறந்த எல்லா கோயிலையும் தண்ணி வந்தது. ஒருவேளை அவரு குழால வரலையா நான் தெரியல. யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலயே அந்த பவர் கட்டு. ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாண்டா, எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். பாத்துப்பா கரண்ட் அடிச்சிரு போது. வருது ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல நாங்க கேபிள கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்க நேரம். போடா. கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? உங்க அம்மா வயிற்றுல நீ கருவாகிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கூட்ட நேரத்துல கூட நேரத்துல உட்காருல யாருன்னா சேர வச்சிங்க, சேர வேலை நல்லின்னு போனீங்கம்மா. ஹலோ மக்களே, வணக்கம். இதுதான் கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற முப்பெரும் விழா. இங்க பாருங்களேன், சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் படிச்சுட்டு அரசியல பண்ணுங்கடா. தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரிகளுக்கும் தெரியாது. பார்த்து படிங்கடா. ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்துல இல்ல, அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு. புருஷங்கிட்ட சொல்லாமையே 4 பவுன் தாலி சங்கிலி போட்டு ஆட்டிக்கணும். ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம போட்டு பாப்போம். மாதிரி தெரியுது நம்ம ஊரே எம்புட்டு நகை. எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிச்சதே. நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பத்தாத, நாங்க வேலையான்னு சுத்தி நிக்கிறோம். உனக்கு எவன் திருடி இருப்போம்? அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேற எவனா இருப்பானா? ஐயா நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருடுற வேலையும் இருக்காது, பதுக்குற வேலை. கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியும் சுருங்கி போய்
ஓம் பொருள் எங்க இருக்குதுன்னு உனக்கே தெரியாம அப்பனும் மவனும் குளிர்ல காத்திருந்து இப்படி கைய கட்டிக்கிட்டேன் அது நான் தெரியாம போட்டுட்டேங்கம்மா நீங்க வந்து இது பண்ணிட்டுங்கம்மா அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைட்டில் லீடுன்றதை எடுத்து ரிலீஸ் பண்ணது விஜய் அணிலுங்க அவருக்கு ஏன் பேர் வந்தது நீங்க நினைக்கிறீங்க எடுத்துட்டம்மா நாட்டையே காப்பாத்துறாம்மா எங்களும் கொஞ்சம் அப்ப எங்கடா போச்சு மயிர் வீரம் பிச்சைக்கார நாய காலில் விழுந்து கதறின நாய் நீ குடு பிடியே இல்லனே இல்லாட்டாலும் பரவாயில்ல சுருட்டா இருந்தாலும் குடுறா பகுத்த கலக்குது நாயகனா அது ஜனவரி இல்ல மார்ச் மாசத்துல விடுவோம் அது ஓடலன்னா தப்புடு குச்சி இதே கேரவல்ல ஏறி ஷூட்டிங் கம்பெனில போய் நின்றோம் ஆமா அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த நடு ரோட்ல சுத்துது பாரு அணில் குஞ்சு, அது ஸ்கூட்டர்ல அடிபடுமோ ஆட்டோல நசுங்குமோ வேணாம். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார என்ன நினைப்பான்? ஏரியா புதுசு, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான். நான் சொல்லுகிறேன், மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக காரன். ஜெயலலிதா இடத்தை நிரப்ப வந்த எடப்பாடி பழனிசாமி உன் மவனை காப்பாத்துறதுக்கு இப்படி கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு வந்தியே. அப்ப நான் அவனுக்கு அம்மா இல்லையா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன அடிமையா வரணும்.